ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மிஸ்ஸூஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் சோயா சங்க்ஸ் வச்சு கட்லெட் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சோயா சங்க்ஸை ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா நம்ம பிழிஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்தளவு பிழிஞ்சு எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் கட்லெட்டுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது கட்லெட்டுக்கு நம்ம 2 வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இப்போ விருப்பப்பட்டால் நீங்கள் கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சோயா சங்க்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட ஒரு முட்டை அடித்து ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாயும் சேர்க்குறோம், அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு இதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த முட்டையெல்லாம் சேர்ந்து நல்லா பைண்டாகிற அளவு நல்லா பிசைஞ்சிட்டு இது கூட நம்ம கடலை மாவு சேர்க்க போகிறோம். கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரிசி மாவு கூட சேர்க்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்து நல்லா நம்ம கையை வச்சு இந்த அளவு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது கூட நம்ம சோள மாவு கூட போடலாம், ஆப்ஷனல் தான். இப்போது இது கூட நம்ம கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அது ஊறட்டும். இப்போ தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் எதுவுமே. நமக்கு இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் தட்டி சேர்த்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பாவோ அல்லது ஹார்ட் ஷேப்பாவோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பார்த்து திருப்புங்க, எண்ணெய் தெரிக்கும். இது நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம். நமக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் அந்த பச்சை மிளகா மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால நீங்கள் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்து விடலாம். நம்ம பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகு ஜீரக தூள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 2 பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இல்லையா, அதை நம்ம தோசைக்கல் சைடில் அப்படியே நம்ம எண்ணெய் வடிகிறதுக்கு விட்டோன்னா நமக்கு அழகாக எண்ணெய் வடிஞ்சு வந்துடும். இது அவ்வளோ எண்ணெய் குடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.